புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. தினமும் நிம்சகிட்ட பேசி பழக்கமாயிடுச்சு. அவளை திட்டாமையும் இல்ல அவகிட்ட சண்டை போடாமையும் அவகிட்ட சந்தோஷமா பேசாமையும் இது வரைக்கும் தூங்கினதே இல்ல. அவகிட்ட பழக ஆரம்பிச்சு முதல் டைம் அவகிட்ட பேசாம தூங்க போறோம். தூக்கம் வரலையே. இந்நேரத்துக்கு அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? மணி 1:30 ஆகுது. தூங்கிருப்பாளா? இல்ல ஒருவேளை கார்த்திக் எதுவும் கால் பண்ணிருப்பானா? கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருப்பாளா? நம்ம ஒரு வாட்டி கால் பண்ணி பாப்போமா? வேணாம் வேணாம், யாரும் பேசிக்க கூடாது பாத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா ஏன் அவளை நான் இவ்வளவு மிஸ் பண்றேன்? இந்நேரத்துக்கு நான் யாரை நினைச்சிட்டு இருந்திருக்கணும்? காவியாவை தானே நினைச்சிட்டு இருந்திருக்கணும். ஆனா ஏன் நான் நிம்மதியை நினைச்சிட்டு இருக்கேன்? ஆதி, கொஞ்சம் கொஞ்சமா உன் மைண்ட மாத்திக்கோ. இப்படி இருந்தனா பைத்தியம் ஆயிருவடா. காவியா கிட்ட பேச ஆரம்பி. காவியா கிட்ட பேசி பழகு. இனிமே உன்னோட லைஃப் பார்ட்னர் காவியா தான். நிம்மதியோட லைஃப் பார்ட்னர் கார்த்திக். நிம்மதிய கார்த்திக் பார்த்து பாரு. நீ காவியாவை சந்தோஷமா பாத்துக்கணும். அவங்க அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? காவியாவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் காவியாவை நல்ல டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டாரு. இப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்கு ஆதி. நீ அவளை ஏமாத்திராத. காலையில எந்திரிச்சோனே காவியாவை பார்க்க போகணும். ஏண்டி எருமை? என்னம்மா? மணி என்ன? மணி 1:30 ஆகுது. நச 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 நசன் தூங்க விடாம என்னடி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்க? அம்மா, தூக்கம் வரலம்மா. தூக்கம் வரலையா? ஏண்டி? நைட்டு நான் ஒன்னும் அவ்வளோ கேவலமாலாம் சமைக்கலையே. நல்லா தானே சமைச்சு கொடுத்தேன். நீ எங்க சமைச்ச? ஆர்டர் பண்ணி தானே சாப்பிட்டோம். பாத்தியா, கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் உனக்கு தூக்கம் வரல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கோதுமை கரைசி தோசை ஊத்தி ஆளுக்கு 2 சாப்பிட்டுக்கலாண்டி, ஆர்டர் பண்ணாத. அவன் என்னென்னத்தையாவது கலந்து போட்டிருப்பான்னு நான் சொன்னேனா இல்லையா? மா, நீ செஞ்ச கோதுமை தோசையை தின்னுட்டு நான் உசுரோடு சாவறதுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஒரு நாள் நைட்டு தூங்கலனா ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்க 3 பேருக்கும் எவ்வளோ பர்ஃபெக்டா பேக் பண்ணி கொடுப்பேன் தெரியுமா? யாரு நீ? 4 மணிக்கு எந்திரிச்சு எங்க 3 பேருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்த. ஆஃப் கோர்ஸ் டா. என்ன அப்படி வெரைட்டியா செஞ்சிட்டீங்கம்மா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யறதுக்கு ரசமோ தயிர் சோறும் தானே எங்களுக்கு அடிக்கடி கொடுப்பேன். அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா சாம்பார் கொடுத்து அனுப்புவேன். இதுக்கு எதுக்குமா நீ 4 மணிக்கு எந்திரிச்ச? 6 மணிக்கு எந்திரிச்சிருந்தாலே போதுமே. ஹே, ரசம் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? மவளே, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆயிரும்ல. பாக்குறேன்டி, ஆதி மாப்பிள்ள கிட்ட எப்படி நீ சமைச்சு கொடுக்கறேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ அம்மா, அத பத்தி தயவு செஞ்சு பேசாத. சமைக்கிறது பத்தியா? அதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கத்துக்கலாண்டி. நான் கூட அப்படிதான் வந்தேன். எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணவே தெரியாது. ஆனா உனக்கும் எனக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தியா? எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல கேஸ கூட ஆன் பண்ண தெரியாது. ஆனா உனக்கு டீ போட தெரியும்ல. எப்படி எவ்வளவு நல்லா வளர்த்து வச்சிருக்கேன் பாரு உன்னை. ஏமா, இந்நேரத்துக்கு அவ கூட தானே பேசிட்டு இருப்பான். மணி 1:30 இப்ப போய் எவ கூட பேசிட்டு இருப்பான்? எனக்கு அப்படிதாம்மா தோணுது. ஒருவேளை பேசிட்டு இருப்பானோ? எவ கூட பேசினா நமக்கு என்னடி? நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோமா, படுத்து தூங்கினோமா, காலையில இருந்துச்சு வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். வா வா, வந்து படுவா. அம்மா, எனக்கு தூக்கம் வரல. நீ படு, நான் அப்புறம் தூங்கிக்கிறேன். கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே போறோன்னு கஷ்டப்படுறியா? இப்ப எல்லாம் அப்படித்தாண்டி இருப்பீங்க. கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தானே உங்க வண்டவாளம் தண்டவாளம் தெரியும். தோ உங்க அக்கான்னு ஒருத்தையே பெரிய எக்ஸாம்பிளா இருக்காளே. கல்யாணம் ஆகி போனதாண்டி பேரு எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. இத்தனைக்கும் கொடுமை பண்ற மாமியாரு, நக்கல் பேசுற நாத்தனாரு, இத்தனைக்கும் வச்சுட்டு சமாளிச்சுட்டு இருக்கா பாரு. உனக்கு அப்படி கூட பிரச்சனை இல்ல. அப்பனா நீ இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டியாடி? மாப்பிளையும் போலீஸ் வேற. எப்ப போயிட்டு எப்ப வராருன்னே கணக்கே தெரியாது. காலைல போயிட்டு சாயந்தரம் வராருன்னா கூட இங்க ஒரு எட்டி வந்துட்டு போலாம். ஆனா அவர் வேலைக்கு எப்ப வேணாலும் வருவாரு, எப்ப வேணாலும் போவார் இல்லடி. ஐயோ அம்மா, நிப்பாட்டுமா. சும்மா அதே பேசிக்கிட்டு நானே அவனை மறக்கணும்னு இருக்கேன். ஏடி கத்துற? இப்பெல்லாம் கத்திட்டு தான் சீன் போடுவீங்க. போகும்போதுதான் ஐயோ அம்மா அம்மா எனக்கு கஷ்டமா இருக்குமா, நீயே என் கூடயே வந்துருமா அப்படின்னு சீனை போடுவீங்க. போங்க போங்க, எல்லாம் தெரியும். பார்த்தாச்சு. மா, ஹே, இப்ப தூங்க போறியா இல்லையா நீ? சபா, படுக்கிறேன். படு. உன் கூட பெரிய ரோதனமா? அது நான் சொல்லணும். மூடிட்டு படு. ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? காவியாவை நினைச்சிட்டு இருக்கியா? காவியா கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருப்பியா? இல்ல தூங்கி இருப்பியா? நம்ம இத்தனை நாள் பழக்கத்துல ஒரு வாட்டி கூட ஆதிதான் என்னோட லைஃப் பார்ட்னர்,
அவன் கூட தான் கடைசி வரைக்கும் நம்ம வாழணும், அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு வாட்டி கூட நினைச்சது இல்லடா. ஆனா என்னமோ தெரியல, உன் கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மனசு ஃபுல்லா பாரமா இருக்குடா. உன்னையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தப்பு பண்றோமா இல்ல சரியா பண்றோமா ஒண்ணுமே புரியலையேடா. நாளைக்கு என்ன சாட்டர்டேவா? நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் நீ ஃபுட்பால் விளையாட கிரவுண்டுக்கு வருவ. உன்னை பார்க்கணும் போல இருக்காதி. நான் கண்டிப்பா கிரவுண்டுக்கு வருவேன். ஆனா உன் கண்ணு முன்னாடி நிக்க மாட்டேன். உன்னை தூரமா நின்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் ஆதி. நாளைக்கு காலையில கண்டிப்பா வருவேன். ஆதி, என்ன ஆதி இப்படி தூங்கிட்டு இருக்கான்? அதுவும் பெட்டை விட்டு கீழே இறங்கி உட்காந்துட்டு. ஆதி, அம்மா. டே, என்னடா பெட்ல தூங்காம கீழே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்க? இல்லம்மா, நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அதான் அப்படியே கீழே உட்காந்துட்டு கண்ணா சந்துட்டேன் போல. நைட்டெல்லாம் தூக்கம் வரலையா? ஏன்பா? தெரியலம்மா, என்னமோ தூக்கம் வரல. அப்படியா? சரிப்பா. இல்ல எப்போதும் 6 மணிக்கெல்லாம் ஃபுட்பால் விளையாட போயிருவீல, அதான் உன் பெட்டெல்லாம் மடிச்சு வைக்கலான்னு வந்தேன். ஓ, இன்னைக்கு சனிக்கிழமையா? ஆமால, மறந்துட்டேம்மா. என்னது மறந்துட்டியா? டேய், உன்னோட வாழ்நாள்ல நீ ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறத மட்டும் மறக்கவே மாட்டேடா. சனிக்கிழமையான 6 மணிக்கு ஆதி கிரவுண்ட்ல இருப்பான்னு இந்த ஊருக்கே தெரியுமே. எல்லாம் மாறி போச்சுமா. தெரியல, என்னமோ தெரியல, மறந்துட்டேன். டேய், நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஒரு வாரமா ஆதி ஆதியாவே இல்ல. சொல்ல போனா ஆதி இந்த உலகத்திலே இல்ல. என்னடா எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப உனக்கும் நிம்மதிக்கும் ஏதாவது சண்டையா? சண்டை போட்டிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இந்த பிரிவு ரொம்ப வலிய தருது. டேய், என்னடா? நான் வேணும்னா நிம்மதி கிட்ட பேசட்டா? நான் சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. இல்லம்மா, வேணாம். சரிம்மா, நான் குளிச்சுட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரிப்பா, குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் நாங்க எல்லாம் காலையில 10 மணி போல கோவிலுக்கு போறோம்ப்பா. கோவிலுக்கா? எதுக்குமா? டேய், கல்யாண தேதி நெருங்கிட்டே வருதுடா. உனக்கும் நிம்மதிக்கும் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும்ல, அதுக்குதான் எல்லாரும் கோவிலுக்கு போறோம். சரி, நீ குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆமாமா, டிஃபன் எல்லாம் வேணாம். நான் ஒரு முக்கியமான வேலையா தான் வெளியே போறேன். நான் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னடா நீ சரியாவும் சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டே டே டே, பொறுமையா போடா. இவ்வளவு அவசரம்? இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு? ஆதிய எங்கேயுமே காணுமே. ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு போலான்னு தானே வந்தேன். அவனை எங்கேயுமே காணும். சாட்டர்டே ஆனா காலையில 6 o'clock கண்டிப்பா ஆதி கிரவுண்ட்ல தான் இருப்பான். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு ஆதி ஒருவேளை தூங்கிட்டானோ? வாய்ப்பே இல்ல. என்னவா இருக்கும்? நிம்மதி, கார்த்திக், நீங்களா? காலையிலே கிரவுண்ட்ல என்ன பண்ற நிம்மதி? இல்ல, சும்மாதான் வந்தேன். சும்மா வந்தியா? அம்மா, நீங்க என்ன இங்க? நான் இன்னைக்கு ஜாகிங் போலான்னு கிரவுண்டுக்கு தான் வந்தேன். நீ அப்பதான் உள்ள வரத பார்த்தேன். அதான் சரி பேசலாமேன்னு வந்தேன். ஓ சரி. ஹே நிம்மதி, இன்னைக்கு ஃப்ரீயா? ஏன்? இல்ல, நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? என்னது, வெளியே போலாமாவா? பயப்படாத, டைனோசர் மியூசியம்க்குள்ள கூட்டிட்டு போக மாட்டேன். இப்ப உன்னோட சாய்ஸ், நீயே சொல்லு, எங்க போலாம்? மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. பேசாம கோவிலுக்கு போலாமா? சூப்பர் நிம்மதி, கோவிலுக்கே போலாம். சரி, நான் வீட்டில் போய் ரெடி ஆயிட்டு ஒரு 10 o'clock போல கோவிலுக்கு வந்துடுறேன். நீங்களும் வந்துருங்க. நீ எதுக்கு கோவிலுக்கு தனியா போற? நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல, வீட்லலாம் தெரியாதுல்ல, அதான். ஹோ, அப்படி சொல்றியா? ஓகே ஓகே, அப்ப நீ ஒரு 10 மணி போல கோவிலுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரி கார்த்திக், சரி நான் கிளம்புறேன். ஓகே நிம்மதி. ஹலோ ஆதி. காவ்யா. ஆதி, மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு, கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே. நான் கிளம்பிட்டேன் ஆதி, வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். ஓ சூப்பர். கோவிலுக்கு வந்துடுறீங்களா? இல்ல கோவிலுக்கு நானே வரணும்னா ஆட்டோ புக் பண்ணி வந்துடுவேன். ஆனா நீங்க வந்து கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். சரி ஓகே, ஒரு 5 minutesல வந்துடுறேன். ஓகே ஆதி.